ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை பார்க்கும் இளைஞர்களை தாக்கி லத்தியால் கடையை அடித்து நொறுக்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் செயல் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர செயலை செய்தது காஞ்சிக்கோயில் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் மோகன்குமார். உள்ளூர் நபர் நடத்தி வரும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வடமாநில இளைஞர்கள் வேலை பார்க்கின்றனர். இரவு 10 மணிக்கு மேல் கடையை எப்படி திறக்கலாம் என்று கேட்டு இளைஞர்களை தாக்கியதோடு கடையையும் அடித்து நொறுக்கினார் கான்ஸ்டபிள் மோகன்குமார். வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் வடமாநில இளைஞர்கள் என்பது தெரிந்ததும் எந்த ஊர் நாயுடா நீ என்று கேட்டு அவர்களை மோகன்குமார் இழிவு செய்தார். இந்த கொடுமையான காட்சியெல்லாம் கடையில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவானது. அந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த வீடியோவை தனது சோசியல் மீடியாவில் வெளியிட்டு திமுக அரசை விளாசி உள்ளார் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அவரது அறிக்கை: சட்டத்தை உறுதி செய்வதற்கே போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதை விட்டு புலம்பெயர் தொழிலாளர்களின் ஊரை விசாரித்து அவர்களை அடிக்கவோ, துன்புறுத்தவோ, அவர்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கவோ போலீசாருக்கு உரிமை இல்லை. போலீசாரே வடமாநில தொழிலாளர்களுக்கு இவ்வளவு கொடுமை செய்யும் போது தமிழகம் முழுதும் புலம்பெயர் தொழிலாளர்கள் உடல் ரீதியாகவும் வார்த்தைகளாலும் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகிறார்கள் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தமிழக பொருளாதாரத்துக்கு புலம்பெயர் தொழிலாளர்களின் பங்கு இன்றியமையாதது என்பதை நாம் முதலில் அங்கீகரிக்க வேண்டும். மெட்ரோ ரயில் திட்ட பணிகள், தேசிய நெடுஞ்சாலை பணிகள், தொழிற்சாலைகள், குடியிருப்பு கட்டுமான பணிகள் என ஒவ்வொரு இடத்திலும் அவர்களது பங்களிப்பு கணிசமாக இருக்கிறது. எனவே அவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். அரசியல் ஆதாயத்துக்காக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கும் நீண்ட நாள் தாக்குதலின் நீட்சியே இப்போது அரங்கேறிய கொடுமையான சம்பவம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.